இனிய இணைய நண்பர்களுக்கு சைவ விருந்து சேனலின் அன்பான வணக்கம். இதுவரைக்கும் சப்பாத்தியை மிருதுவாக சாப்பிட்ருப்போம். அந்த மிருதுவான சப்பாத்தியோட மனமும் சேர்ந்தா, அது கூட சத்தும் சேர்ந்தா நினைக்கும் போதே ரொம்ப ஆவலாக ஆசையாக இருக்குல்ல. அப்போ வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையோட மனமும் சேர சத்தான மல்லி புதினா சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லி புதினா சப்பாத்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1/2 கப்பு கோதுமை மாவு, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை கொத்தமல்லி. அது மாதிரி புதினாவும் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரிஞ்சிக்கணும். எலும்புச்சம்பழம் 1 மூடி வச்சுருக்கேன். இதில் ஒரு மூடி புழிய வேண்டாம், கொஞ்சமாக புழிஞ்சிக்கிட்டால் கொஞ்சம் போகும். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் ஊற வச்சுருக்கேன். செய்யறதுக்கு எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். எந்த பாத்திரத்தில் மாவு பிசைய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 மூடி புழிஞ்சு இந்த விதையை நீக்கிட்டு வெறும் சாறு. நம்ம மாவு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாலும் கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன், அதையும் போட்டுருக்கேன். பெருங்காய தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். இது அப்படியே இந்த மாவை அப்படியே கலக்கிக்கணும். மாவை அப்படியே கலக்கிட்டு அதில் இந்த புதினாவை சேர்த்துக்கணும். புதினாவை சேர்த்துக்கிறோம். புதினாவை சேர்த்து லேசாக ஒரு கலக்க அந்த மாவில் கலக்கிக்கிறோம். மல்லி அதையும் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து மாவை நல்லா தண்ணி ஊற்றாமல் முன்னாடி பிசைஞ்சிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த இலையெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும். இது மாதிரி பிசைஞ்சிக்கும் போது மாவோட சேர்ந்து பிசையும் போது அந்த இலையெல்லாம் நல்லா சாப்பிட்டா எல்லாம் மாவோட கலந்துருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இதனால மல்லி புதினாலாம் கலந்துக்கிறதுனால ருசி மனமும் நிறைய இருக்கும். அதோட மருத்துவ குணம் நிறைந்தது. இந்த பதத்தில் அதை பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. கொஞ்சம் தான் ஊற்றிடுங்க. மாவை பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குவோம். இது பிசைஞ்சாச்சு. ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழிச்சு அந்த மாவை எடுத்துக்கிறோம். நம்ம சப்பாத்தி செய்கிற அளவுக்கு சின்ன சின்னதாக உருட்டிக்கணும். இதில் கொத்தமல்லி எல்லாம் போடும்போது காம்பு இல்லாமல் வெறும் இலைய ஒண்டியும் சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு அப்புறமா அதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது மாவோட சேர்ந்துருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டி வச்சாச்சு. சப்பாத்தி மாவு தொட்டு போடுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மாவு ஒரு ஏண்டில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம அடுப்பத்தை வச்சு அடுப்பில் ரவாவை போட்டுருவோம். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கிறோம் சப்பாத்தி போடுற வரைக்கும். சப்பாத்தி போடுறாப்லையே போட்டுக்கணும். இடையில கொஞ்சம் மாவு தொட்டுட்டு போட்டோம்னு சொன்னாக்கா ஒட்டாது. எப்பொழுதும் நம்ம சப்பாத்தி போடுறாப்லையே அதை போட்டுக்கலாம். கல் காஞ்சிருச்சு. சப்பாத்தி எடுத்து போட்டுக்கிறோம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம்.
இது லேசாக வந்தோன்னா பரட்டி கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்னா நல்லா உப்பி வரும். காந்தாம இது மாதிரி இருக்கும்போது பொன்முறையில் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா நல்லா இருக்கும். பார்த்துங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறது வந்து நம்ம தேவைன்னா ஊற்றிக்கலாம். நான் வந்து சீராக ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனாக்கா இதை அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். மாவு நல்லா பதமாக பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் மேலெல்லாம் பூரி மாதிரி நல்லா உப்பிட்டு வரும். இது வந்து சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிடலாம். இதுக்கு அந்த சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்றாப்லையே சைட் டிஷ் எந்த சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் செஞ்சியும் சாப்பிடலாம். பிள்ளைங்கள்ட்டெல்லாம் கொடுத்தா இப்போ வெறுமனையே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மல்லி புதினா சப்பாத்தியை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.